கண்ணெதிரே தோன்றினாள். எல்லாம் அந்த ருத்ராவை சொல்லணும். ஆமா, நீ மட்டும் தனியா நின்னு வேலை பார்த்துட்டு இருக்க. எங்க உன் கூட ஒரு மகாராணி இருப்பாளே? ஓ, அந்த புறத்துல இருக்காளோ? அம்மா, சக்தியை கேக்குறீங்களா? ஓ, மகாராணினா சக்தி தாங்கிற அளவுக்கு உங்களை எல்லாம் டியூன் பண்ணி வச்சிருக்காளா? ஆமா ஆமா, அவளதான் கேக்குறேன். எங்க அவ? நீ மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்க, அவ வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கியா? இல்லம்மா, இன்னைக்கு ஏதோ போட்டி இருக்குன்னு சக்தி நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சுட்டு இருந்தாமா. அதனால நான் அவளுக்கு காஃபி போட்டுட்டு இருந்தேன். இதுல காஃபி வேறயா? அவளே இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி, நீ அவளுக்கு ஒரு வேலைக்காரி. அந்த அம்மா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சு கலெக்டர் ஆக போறாங்க. நீங்க அவங்களுக்கு பிஏவா? அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் நாளைக்கு நீங்களும் சப் கலெக்டர் ஆக போறீங்களோ? இல்லம்மா, பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்லை. அதான் மனசு கேட்கல. அவங்க ஒன்னும் காஃபி போட்டுவான்னு சொல்லல. நானா தான் காஃபி போட்டு கொடுக்கறேன். நீங்க அவங்க மேல பாவப்படுறீங்க. இங்க ஓ மேல பாவப்படுறதுக்கு யாரு இருக்கானே தெரியல. எல்லாம் எங்களை சொல்லணும். ஐயோ பாவம்னு உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கோம்ல. சரி சரி, நீ போய் அந்த வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போடு போ. அம்மா, காஃபி. துணியை போட்டுட்டு வந்து அந்த கலெக்டர் அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தா அவ ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டா. போ, போய் துணியை போட்டு வந்து காஃபியை கொடு போ. சரிங்கம்மா. போட்டிக்காடி போற போட்டிக்கு நீ எப்படி போறன்னு நானும் பாக்குறேன். இந்த மாத்திரை கலந்த காஃபியை மட்டும் நீ குடிச்ச, அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு ஆப்பு. ஆமா, என்ன நீ போன உடனே வந்துட்ட? இல்லம்மா, சக்தி ஆல்ரெடி வாஷிங் மிஷின்ல எல்லா துணியும் போட்டுருச்சு. ஓ, அந்த வேலைக்காரி அவ்வளவு பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காளா? சரி சரி, நீ உன் மகாராணிக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுமா போ. சக்தி, உனக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். இத குடிச்சிட்டு தெம்பாரு. நைட்டு முழுக்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்த, ரொம்ப டயர்டா இருப்ப. ரொம்ப நன்றி பிரியா. என்ன சக்தி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? ரிலாக்ஸா பண்ணு. குடிச்சிடு, உனக்கு டைம் ஆயிடும். நீ சீக்கிரம் கிளம்பு. சரி பிரியா. திவ்யா, திவ்யா, இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன நேத்து வரைக்கும் அழுதுகிட்டு கிடந்த? கைக்கு நீ படிச்ச சர்டிபிகேட்லாம் வந்ததும் ஏதோ ரெக்க முளைச்ச மாதிரி சும்மா அங்கேயும் எங்கேயும் பறந்துகிட்டு இருக்க. இருந்தாலும் உன்னை இவ்வளவு சந்தோஷமா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. அப்படி இல்ல, நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். சர்டிபிகேட் எரிஞ்சு போனனால என் ஆசை எதுவும் நடக்காதுன்னு நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இந்த வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டு
டிவி பார்த்துட்டு சும்மா இருந்தாலும் வெளியில போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ம். அதான் அப்பா சர்டிபிகேட் கொடுத்ததும் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். என் புருஷன் கஷ்டப்படும் போது நான் மட்டும் வீட்டுல உட்காந்து சாப்பிட எனக்கு மனசு வரலங்க. எனக்காக நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்காக நான் வேலைக்கு போறேன். ம். 2 பேரும் நல்லா சம்பாதிச்சு ஒன்னா சந்தோஷமா இருப்போம். சரி சரி, டைம் ஆச்சு பொண்டாட்டி, போலாமா? சரி போலாங்க. ஆ. புருஷா, உங்க பொண்டாட்டி ரெடி ஆகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே பொண்டாட்டி. பிடிச்சுக்க. இன்னைக்கு ருத்ரா அறக்கட்டளை சார்பா ஏதோ போட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சக்தி கிளம்பியிருப்பாளா? போய் பார்ப்போம். ஒருவேளை இருந்தால் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வரலாம். என்ன காணோம்? ஒருவேளை அவுட் ஹவுஸ் போயிருப்பாளா? சரி, அங்கே போய் பார்ப்போம். சக்தி, சக்தி, இன்னைக்கு போட்டி இருக்கு, இப்படி தூங்கிட்டு இருக்கா? சக்தி, 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 என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு காம்படிஷன் இருக்கு, கிளம்பணும். சக்தி, 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 என்னாச்சு இவளுக்கு? சக்தி, எல்லா நாளும் காலையில டான் எழுந்துருவா, இப்ப போட்டிக்கு போன இப்படி தூங்குறா. ஒருவேளை நைட்டு ஃபுல்லா படிச்சு இப்படி டயர்டா இருக்காளோ? ஒன்றும் புரியல. சக்தி, எழுந்துரு சக்தி, காம்படிஷன் இருக்கு, டைம் ஆயிடுச்சு, எந்திரு சக்தி. சக்தி, இது வேலைக்கு ஆகாது. வரேன். சக்தி, எந்திரி, எந்திரி சக்தி, எழுந்திரி சக்தி, எழுந்திரு, வா. சக்தி, இன்னைக்கு உனக்கு போட்டி இருக்கு, இன்னும் எப்படி தூங்கிட்டு இருக்க? சார், ஐயோ, எனக்கு என்ன ஆச்சு? சக்தி, அதை நான் கேட்கணும். உனக்கு என்ன ஆச்சு? காம்படிஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பாம தூங்கிட்டு இருக்க? ஐயோ, ஆமா சார். சரி 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 சரி, பதட்டப்படாத. நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். சரிங்க சார். இந்தா போட்டுக்க. ஏண்டி, நைட்டு தான் கதவை வெளியில பூட்டிட்டு கொல்லப்புறமா வந்த, பகல்ல கூடவா பூட்டி வைப்ப? யோ, இதான் நாம இங்க சாப்பிடுற கடைசி சாப்பாடு. இதுக்கப்புறம் நாம இங்க இருக்க முடியாது. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையாடி? இப்படி சுத்தினே இருக்க போறியா? செம காண்டாவுதுடி. உன் பேச்சு கேட்டுக்கிட்டு நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் வந்தான் பாரு, என்ன சொல்லணும்? சை. யோ, இத பாரு, நான் மெய்யாலுமே சொல்றேன், உன் அண்ணன் ஊருக்கே போயிடலாம். ஏய், இப்ப என்ன நடந்து போச்சுட்டு அண்ணன் வீட்டாண்ட போகணுன்ற?
திரும்பவும் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கின்னு ஊர் ஊரா சுத்த சொல்றியா? யோ ஏன் கத்துற? இப்ப என்ன சொல்லிட்ட? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ மட்டும் உருப்படியா இருந்தா நான் என்னத்துக்கு உன்னை கூட்டிக்கின்னு ஊர் ஊரா சுத்த போறேன்? எதுக்கு வாசல்ல போட்ட தொங்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க? ஏண்டி ஏதாவது திருடி பெருசா பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கினியா? அதான் வேற ஊருக்கு ஓடிடலாம்னு பிளான் பண்ணி நிக்கிறியா? யோ சும்மா இரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அன்னைக்கு நான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தேன்ல, அப்போ ஒரு அம்மா என்ன காப்பாத்துச்சு தெரியுமா? ஆமா சொன்ன. அந்த அம்மா பேரு சீதா. அந்த அம்மா வேற யாரும் இல்ல, அந்த கொலகார ரத்னத்தோட பொண்டாட்டி. அதாயா நான் எங்க அக்கா கமலா மாதிரி வீட்டுல வேலை செஞ்சுக்கின்னு ஒரு வீட்டை ஏமாத்தி சுத்திக்கின்னு இருந்தனே. சரிடி, நீ சொல்ற கதையெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு இப்ப என்னன்ற? யோ கேளியா, அந்த வீட்ல கொலகார ரத்னம்னு ஒருத்த வேலை செய்யறான். அவனோட பொண்டாட்டி கண்ணில் தான் நான் தெரியாதனமா பட்டுட்டேன். அவ மட்டும் போய் வீட்ல சொன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சுது. அதுகிட்ட என் பில்லு கார்டு எல்லாமே அதுகிட்ட தான் மாட்டிக்கிச்சு. அவ பாட்டுக்கு கொலகார ரத்னம் கிட்ட சொல்லிட்டா அவன் என்ன பொழந்து கட்டிடுவாயா. நம்ம யாரும் உயிரோட இருக்க முடியாதியா.